கண்ணை மூடிக்கிட்டு இந்த செயல் கண்டனத்திற்கு உரியது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்படி சொல்லிட்டு போறது ஈஸி. ஆனா இவங்க ஏன் இப்படி தொடர்ந்து செய்யறாங்க அப்படின்ற அந்த கேள்வியை நம்ம கேட்கணும். சாமி இருக்கிறது தெரியும், சாமி இருக்கிறது தெரிஞ்சேதான் செய்யறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல கோவில்ல இருக்கிற சாமியை விட அங்க எழுந்தருள்றாரு பாத்தீங்களா, உற்சவ மூர்த்தி, உற்சவ மூர்த்தியா வர்றாரு விஜய். அந்த சாமி முக்கியம், மாதா வேண்டான்னு எல்லாம் கிடையாது. மாதா எப்படினாலும் இன்னொரு தடவை நம்ம காட்சி கொடுத்துக்கிடுவாங்க. ஆனா விஜயை கூப்பிட்டுட்டாக்க பார்க்க முடியாது அப்படிங்கிற இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி இதை வெளிப்படுத்தினதுக்கு விஜய்க்கு நம்ம நன்றி சொல்லணும். விஜய் திருச்செந்தூர் போறப்பையும் பாத்தீங்கன்னா அந்த கோயில்ல அரோகராங்கிற சவுண்டு கேட்காம தாவேக்கா டிவிகேங்கிற சவுண்டு தான் கேட்டுச்சு. இன்னொரு விஷயம், அடுத்து வேளாங்கண்ணி போறதா தகவல் வந்துச்சு. அங்கேயும் கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆவே மரியா மாதா வாழ்கங்கிற சவுண்டு வராம டிவிகே தான் இருந்துச்சு. அங்க விஜய் வராதப்பையும் அது போல அந்த தாவேக்காவுடைய சவுண்ட் தான் கேக்குது. அதே மாதிரி போன் எடுத்து வச்சுட்டு எல்லாரும் கத்திட்டு இருக்கிறாங்க. அதையும் சொன்ன மாதிரி ரீல்ஸ் போடுறதுக்காக தான் அதையுமே பண்ணாங்க. மதில ஏறி உட்காந்துக்கிட்டு விஜய் வரலன்னு தெரிஞ்சுமே இந்த மாதிரி ஒரு செயல்கள்ல ஈடுபட்டாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி செயல்களை அது ஒரு பிளாஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது உளவியல் ரீதியா எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சமுதாயத்துக்கும் சரி அவங்களுக்கும் சரி? இது நீங்க இத விட்டுட்டீங்க. சித்திரை திருவிழாவுல மதுரையில ஆத்துல அழகர் ஆத்துல இறங்குற டயத்துல அங்கேயுமே டிவிகேன்னு சத்தம் போட்டாங்க. மக்கள் நிறைய பேர் அதுக்கு கடுமையா, அதாவது முகச்சுழிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. எங்க ஒரு 5 பேரு இந்த டிவிகே பசங்க சேர்ந்துடுறாங்களோ அங்க உடனே இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணிடுறாங்க, ஆரவாரம் பண்றாங்க, வைப்பு பண்றாங்க. இப்ப இந்த 3 சமய இடங்களை, ஒண்ணு திருச்செந்தூர், அடுத்தது வேளாங்கண்ணி, அப்புறம் இந்த இத நம்ம மதுரையில அழகர் ஆத்துல அழகர் இறங்குறது சித்திரை திருவிழா. போயிருந்தாலும் அங்கேயுமே இதே மாதிரிதான் கத்திருப்பாங்க. ஆமா. ஆனா இப்ப நாகூர்ல வேளாங்கண்ணில அந்த பசங்க விஜய் வர்றாரு அப்படின்ட்டு கூட்டம் கூடுனாங்களே, அவங்க நாகூர்ல கூட்டம் கூடல. ஆனா ஊடகத்துல பெருசா அதை பற்றி சொல்லல. நம்ம களத்துல இருந்த நம்ம களத்துல இருக்கக்கூடிய நம்முடைய ஆய்வாளர்கள் அவங்களும் அதை பெருசா ஒண்ணும் சொல்லல. அங்க நாகூர் தப்பிச்சிருச்சு. அங்க கூட்டம் பெருசா ஒண்ணும் போகல. எல்லாமே இங்க வந்துட்டாங்க, வேளாங்கண்ணிக்கு வந்துட்டாங்க. இப்போ இவங்க இந்த மாதிரி பண்றது, கோயில்ல போய் டிவிகேன்னு சொன்னது, அப்புறம் இந்த இதுல வேளாங்கண்ணில போய் எல்லாம் பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள பூசை நடக்கிற டைம், அந்த பூசை நடக்க வேண்டிய டைம், அப்போ கோயிலுக்குள்ள போய் டிவிகேன்னு சொன்னதெல்லாம் ரொம்ப அதாவது கண்டிக்க வேண்டிய ஒரு செயல் தான். அப்ஜெக்டிவா நம்ம வெளியில இருந்து பார்த்தோம்னா, அப்படி நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு இந்த செயல் கண்டனத்திற்கு உரியது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்படி சொல்லிட்டு போறது ஈஸி. ஆனா இவங்க ஏன் இப்படி தொடர்ந்து செய்யறாங்க அப்படின்ற அந்த கேள்வியை நம்ம கேட்கணும். ஒரு பொறுப்பான ஒரு பெற்றோரோ அல்லது ஒரு பொறுப்பான ஆய்வாளரோ ஒரு ஊடகவியலாரோ இந்த கேள்வியை கண்டிப்பா கேட்கணும். ஏன் இந்த பசங்க தொடர்ந்து விஜய் போற இடத்துக்கெல்லாம் போறாங்க, அல்லது விஜய் பேரை சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்றத நம்ம கேட்கிறோம். திருச்செந்தூர்ல என்ன நடந்துச்சு, ஏன் அந்த மாதிரி அவங்களுடைய பிஹேவியர் இருந்துச்சு, வேளாங்கண்ணில விஜய் இல்ல, விஜய் வரப்போறாருன்னு தெரிஞ்சு ஆனா அங்க ஏன் இப்படி நடந்துச்சு, அப்போ இது ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ற அந்த கேள்வி யாராவது இது வரைக்கும் கேட்டிருக்கிறாங்களா? கேட்டா அவங்க ஒழுக்கம் இல்லாதவங்க, தற்குறிகள், மூளை இல்லாதவங்க, மிஞ்சி போனா இந்த வயசுல எனர்ஜி அதனால அப்படி செய்யறாங்க அப்படின்னு வேணா ஒரு இதை சொல்லுவாங்க, புரிஞ்சுக்கிறது மாதிரி. மற்றபடி இத சமூக உளவியல் பார்வையிலேயோ, கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜிக்கல், அதாவது பண்பாட்டு மானுடவியல் பார்வையிலேயோ, கம்யூனிகலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது ஊடக ஆய்வியல் பார்வையிலேயோ யாருமே பார்க்கல, இது வரைக்கும் பார்க்க ஆரம்பிக்கல. ஆனா அதை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது இட்ஸ் a very interesting phenomenon. ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கலாம். இது அதாவது இந்த வயசானவங்க
அதாவது ட்ரெடிஷன்ல ஊறி போனவங்க, அவங்க பார்க்கும்போது இதெல்லாம் என்ன இந்த பசங்க இப்படி பண்றாங்க, அவசங்கையா நடக்குறாங்க, கோயில்ல வந்து சாமி இருக்கிறது தெரியாதா அப்படின்னா, இல்ல அவங்களுக்கு தெரியும், சாமி இருக்கிறது தெரியும். சாமி இருக்கிறது தெரிஞ்சேதான் செய்யறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல கோவில்ல இருக்கிற சாமியை விட அங்க எழுந்தருள்றாரு பாத்தீங்களா, உற்சவ மூர்த்தி, உற்சவ மூர்த்தியா வர்றாரு விஜய். அந்த சாமி முக்கியம். அதனால அவங்களுக்கு அந்த கடவுள் பற்று இல்லாம இல்ல, அவங்களுக்கு ஆன்மீகம் இல்லாம இல்ல, அவங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா அந்த ஆன்மீகம் அப்படின்றது ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஃபோக்கல் பாயிண்ட் எது அப்படின்றதுதான், அவங்களுக்கு மையமாக இருக்கிறது எது அப்படின்றதுதான், அதுலதான் வேறுபாடு இருக்கு. அவங்கள பொறுத்த மட்டும் இல்ல, நீங்க கன்வென்ஷனலா கும்பிடக்கூடிய கடவுள் வேளாங்கண்ணி மாதா, அதை அவங்க மறுக்கல. வேளாங்கண்ணி மாதா சாமி கிடையாதுனால அவங்க யாரும் சொல்லல. ஏன்னா அவங்க சாமியே வேளாங்கண்ணிக்கு வர்றதா சொல்லியிருந்தாரு. சுப்பிரமணிய சுவாமி அங்க இப்ப திருச்செந்தூர்ல இருக்கிற முருகன் கடவுள் இல்லைன்னு யாரும் சொல்லல. தாவிகா அந்த பசங்க எல்லாம் முருகன் கடவுள் இல்லைன்னு சொல்லல, முருகனை அவங்க வணங்க மாட்டோம்னு சொல்லல. ஆனா அந்த முருகனை அவங்களுடைய கடவுளை முருகனை வணங்க வர்றாரு. அப்படி வரும்போது இப்போ அங்கதான் அந்த லாயல்டி அப்படின்றது வருது, பக்தி அப்படின்றது வருது. பக்தி பரவசத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது எது அப்படின்னா, அந்த பேரின்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது எது அப்படின்னா, இந்த அவங்களுடைய முழு முதற் பொருள் அந்த கடவுள், அவங்களுடைய சுப்பிரமணியன், அவங்களுடைய முருகன், அவரு அங்க வந்து எழுந்தருள்றாரு. அதுதான் அவங்களுக்கு முக்கியமா படுது. அதனால கோயில்ல வந்து என்னடா அரோகராவுக்கு நம்மளே அதை பற்றி வீடியோ போட்டிருக்கிறோம், கண்டிச்சிருக்கிறோம். அது வேற ஒரு பார்வையில நம்ம பார்த்திருக்கிறோம். அது ஒழுக்கவியல் சார்ந்த அந்த ஒரு பார்வை. ஆனா இப்ப அவங்க ஏன் அப்படி பண்றாங்கன்றது புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்றோம். அதனால என்னடா மாத்தி மாத்தி பேசுறாங்க இவங்க அப்படின்னு அப்படி இல்ல. நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல இதை அணுகணும். ஏன்னா இட் இஸ் சச் அ காம்ப்ளெக்ஸ் பினாமினன். இது வந்து ஒரு இஷ்யூ கூட கிடையாது. இது வந்து ஒட்டுமொத்தமாக பல கோணங்களில் இருந்து அணுக வேண்டிய ஒரு நிகழ்வு, பெருநிகழ்வு, ஒரு இது கல்ச்சுரல் பினாமினன் இது. அதனாலதான் நம்ம இதெல்லாம் செஞ்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன ஆயிருது அப்படின்னா, தாவிக விஜயினுடைய ரசிகர்களை பொறுத்த மட்டும் இல்ல, தாவிக கட்சி கூட முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு விஜய் முக்கியம். விஜய் டிவிகேன்றாரு, அதனால டிவிகே சொல்றாங்க. விஜய் இல்லாம டிவிகே கிடையாது. விஜய் தான், விஜயால அந்த டிவிகே. அப்ப விஜய்னு கோஷம் போடுறதுக்கு பதிலா விஜய டிவிகே அப்படின்னு சொல்றதுனால அவங்க டிவிகே அப்படின்ட்டு கோஷம் போடுறாங்க. அது வந்து ஒரு அரசியல் கோஷமாகவும் மாறுது. அப்ப இந்த பக்தி அப்படின்றதனுடைய இன்னொரு பரிமாணம் தான் இன்றைய தலைமுறைக்கு, இந்த தலைமுறைக்கு அவங்களுக்கு ஏற்ற ஒரு வடிவமா இந்த பக்தி அமைஞ்சிருக்குது. இதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். நான் புரியுறது மாதிரி சொன்னா என்னன்னு தெரியல. ஏன்னா விஜயை பொறுத்த மட்டும் இல்ல, அவர் ஒரு கல்ட் ஃபிகர் அப்படின்ற அந்த ஸ்டேட்டஸ், அதுதான் ஆரம்பத்துல இருந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா தேர்தல் நெருங்க என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கல்ட் ஃபிகர்ன்றது அதுலயே நிக்கல. அவர் என்னென்ன சொன்னாரு பாத்தீங்களா, முதல்ல ஆரம்பத்துல வந்து கரியரினுடைய உச்சத்தை விட்டுட்டு வந்தானாரு. அடுத்து வரும்போது தூய சக்தி தீய சக்திக்கு இடையில போட்டி, அந்த தூய சக்தியோட இவரு தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாரு. அதாவது தூய சக்தியா தீய சக்தியா, இந்த விஜயா ஸ்டாலினா அப்படின்ட்டு. அப்போ இவர் தன்னை தூய சக்தியாக பிரசன்ட் பண்றாரு. அடுத்து வரும்போது உங்களுக்கு நன்றி கடன் சொல்றதுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்றாரு. அப்புறம் மக்களினுடைய கடைசி நம்பிக்கை நான், என்னை இறுக பற்றிக்கங்க அப்படின்றாரு. அடுத்து இன்னும் ஒருபடி மேல போய் அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நானு எனக்கு இருக்கக்கூடிய எல்லா வசதிகளையும் விட்டுட்டு வர்றேன் அப்படின்றாரு. எல்லா வசதிகளையும் விட்டுட்டு வர்றேன்றாரு. அடுத்து எல்லா வலிகளையும் தாங்கிக்கிட்டு அப்படின்றாரு. எல்லா வலிகளையும் தாங்கிட்டு. அப்ப அந்த கல்ட் அப்படின்ற இதுல இருந்து, சினிமா துறையில இருந்து வந்து அந்த புகழ் இருக்குது இல்லையா, அந்த புகழ்ல இருந்து வந்ததுதான் அந்த கல்ட் ஸ்டேட்டஸ். அவருக்கு ஒரு ஆராதனைக்குரிய ஒரு நபர் அப்படின்ற தலைவர், பெருந்தலை அப்படின்றது அந்த கல்ட் ஃபிகர்ல இருந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, அவருக்கு அந்த தேர்தல் நெருங்க அந்த நாள் வர எப்படி பிரசன்ட் பண்ணிட்டாருன்னா, அவரை ஒரு டிவினைஸ்ட் பர்சனா, டீஃபைடு பர்சனா மாத்துறாரு.
கடவுள் 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 தன்மை நிறைந்தவராக அவர் பிரசன்ட் பண்றாரு. ஆனா நீங்க பாருங்களேன், இயேசுநாதருக்கு சொல்லக்கூடிய எல்லா அட்ரிபியூட்ஸுமே அவருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றாரு. கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு இந்த உலகத்திற்கு வந்தார், மக்களை மீட்கிறதுக்காக வந்தாரு அப்படின்றது ஏறத்தாழ அந்த லாங்குவேஜ் தான் அவர் பேசுறாரு. அதே மாதிரி நீங்க இப்போ கிருஷ்ண பரமாத்மா எடுத்துக்கோங்க. அதுல எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் உலகில் எப்போதெல்லாம் அந்த அநீதி பெருகுதோ, நீதி சாகுதோ, அப்போ எல்லாம் அநீதியை அழித்து நீதியை நிலைநாட்டுவதற்கு இறைவன் வருவாரு அப்படின்றது. இப்போ அந்த வார்த்தைகளைத்தான் இவர் பயன்படுத்துறாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த அவருடைய ரசிகர்களுக்கு புரியக்கூடிய மொழியில, அந்த நடையில, அந்த நடிப்புல அவர் வெளிப்படுத்துறாரு. ஓகே, அப்ப என்ன ஆயிருதுன்னா, ஒரு நடிகராக இருந்தவர் ஒரு கல்ட் ஃபிகராக மாறுகிறாரு. அப்புறம் அந்த கல்ட் ஃபிகர்ல இருந்து கடவுள் தன்மை உள்ளவராக டிவினைஸ்ட் டெய்ஃபைடு காட் அப்படின்ற அளவுக்கு வர்றாரு. அப்புறம் அதனுடைய உச்சமாக, அதனுடைய நிறைவாக கல்மினேஷன் அதுதான் இப்போ இந்த கோவில்ல போயிட்டு அவர் முருகனாகவே இருக்கிறார். முருகனாகவே அவரை பாக்குறாங்க. ஒரிஜினல் முருகன் சைடுக்கு போயிடுறாரு. இவர் அங்க அந்த வேலை எடுத்துக்கிட்டு அவங்க கோயில்ல திருச்செந்தூர்ல இருக்கிற அந்த இதை பார்க்கும்போது முருகன் இஸ் பீங் ரீப்ளேஸ்ட் பை விஜய் த முருகன். அதே மாதிரி இங்க வந்துட்டீங்க அப்படின்னா, வேளாங்கண்ணிக்கு அவர் நல்ல வேளை வரல, வந்திருந்தாருன்னா அதுதான் நடந்திருக்கும். அவர் வராமலே அதுதான் நடந்திருக்குது. விஜய்ன்றவரை விட அங்க இருக்கக்கூடிய அந்த சாமியை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இவர் அந்த சாமியாக மாறுறார். ஓகே, இது அப்போதேசிஸ் அப்படின்ற அந்த ப்ராசஸ். அந்த காலத்துல ராஜாக்களுக்கு அப்போதியோசஸ் அப்படின்ற அந்த இது அந்த அதுக்கு பேரு, அதாவது கடவுளாக்குவது, கடவுளாக டிக்ளேர் பண்ணுவது. அந்த மாதிரி இங்க அதற்கான ஒரு முயற்சி தான் அவர் இந்த மாதிரி ஒரு கோவிலுக்கும் போனது. அவரு கடவுளாக தன்னை வெளிப்படுத்துகிறார் அப்படின்றது. இப்போ இந்த இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நீரோட்டத்துலதான் அவருடைய ரசிகர்களும் சேர்ந்து வர்றாங்க. அப்போ கடைசியா என்னன்னா, அவர் தன்னை ஒரு நடிகராக மட்டும் இல்ல, ஒரு கட்சியினுடைய தலைவராக மட்டும் இல்ல, ஒரு கல்ட் ஃபிகராக மட்டும் இல்ல, தன்னை ஒரு கடவுள் அவதாரமாக மட்டும் இல்ல, கடவுளாக அவர் வெளிப்படுத்துறாரு. அந்த வெளிப்பாடுக்கு ஏற்ற விதத்துலதான் அவரை பின்பற்றக்கூடியவர்களுடைய செயல்பாடுகளும் அமைஞ்சிருக்குது. இப்ப அதனால நீங்க இந்த கோவில்ல இப்போ அழகர் ஆத்துல இறங்குறது நிகழ்வை எடுத்துக்கிட்டோம்னா, அழகர் முக்கியமா, அழகர் கூட இந்த பக்கம் இருக்கக்கூடிய விஜய் முக்கியமா அப்படின்னா, அவங்கள பொறுத்த மட்டும் விஜய் தான் முக்கியம். திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகன் முக்கியமா, விஜய் முக்கியமான விஜய் தான் முக்கியம். இங்க வேளாங்கண்ணில அங்க இருக்கக்கூடிய மாதா முக்கியமா இல்லை விஜய் முக்கியமா? ஒருவேளை நீங்க கற்பனை பண்ணி பாருங்களேன். உதாரணத்துக்கு ஒரு பக்கம் மாதா காட்சி கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் விஜய் காட்சி கொடுக்குறாரு அப்படின்னா, யாரு எந்த இடத்துல கூட்டம் இருக்கும், ஆர்ப்பரிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னா, நிச்சயமா விஜய் இருக்கிற இடத்துலதான் ஆர்ப்பரிப்பு அதிகமாக இருக்கும். இவங்க மாதா வேண்டான்னு எல்லாம் கிடையாது. மாதா எப்படினாலும் இன்னொரு தடவை நம்ம காட்சி கொடுத்துக்கிடுவாங்க. ஆனா விஜயை கூப்பிட்டுக்காக பார்க்க முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பொண்ணுங்க எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, விஜய்க்காக வந்திருக்கிறோம், இப்ப விட்டா எப்ப நாங்க பார்க்க முடியும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு பக்கம் மாதா, இன்னொரு பக்கம் விஜய்னா, விஜய் தான் நிச்சயமா ஸ்கோர் பண்ணுவாரு. அவருக்குதான் இது இருக்கும். இந்த மாதிரியான இந்த ப்ராசஸ நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இதை பற்றி இன்னுமே டீட்டெயிலா நம்ம விவாதிக்கணும், விரிவா பேசணும். ஏன்னா இது மேலோட்டமா அப்படி சொல்லிட்டு போறது கிடையாது. தப்பு ரைட்டுன்றதையும் தாண்டி நம்ம ஆழமாக பேச வேண்டிய, ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதனால திரும்பவும் விஜய் இந்த பினாமினோட சேர்ந்து இப்படி ஒரு சூழல் வந்திருக்கு பாத்தீங்களா? இதுக்கு இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி இதை வெளிப்படுத்தினதுக்கு விஜய்க்கு நம்ம நன்றி சொல்லணும்.